அமைப்பினுடைய வேர்களாக விழுதுகளாக இருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, இந்த அமைப்பினுடைய நிர்வாக அறங்காவலர் என்னுடைய இனிய நண்பர் எஸ் ரூபன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர்கள் வி மருதாசலம் அவர்களே, எஸ் பிரபாகரன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மேடையிலே அமர்ந்து இந்த இனிய விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் NFJ பொன்னுத்துரை ஐயா அவர்களே, அதேபோல இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய MD தனபால் சுவாமி ஐயா அவர்களே, எனக்கு முன்னதாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் வஉசி அவர்களின் பேரர் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்வாணன் அவர்களே, அதேபோல திரு டி செல்வம் ஐயா அவர்களே, கலைச்செல்வி செந்தில் அவர்களே, எஸ் கண்ணன் அவர்களே, எல் பிச்சைமுத்து அவர்களே, அதேபோல நம்முடைய கலாம் ஐயாவை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிற வகையில் இன்றும் நம்மோடு வாழ்ந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய உடுமலை எஸ் ஷேக் மொய்தீன் அவர்களே, கோவை எஸ் ஆறுமுகம் அவர்களே, நாம் மலர் அவர்களே, எம் ஜூடி சிங் அவர்களே, RK ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, எம் சதீஷ்குமார் ஐயா அவர்களே, இறுதியாக நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற டாக்டர் GM கௌதம் குமார் அவர்களே, இந்த விழாவை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மேடைக்கு எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவர்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் தொண்டாமுத்தூர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றத்தின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நாம் சொல்ல போனால் கவிதைகளாக கட்டுரைகளாக ஏராளமாக பேசிக்கொண்டிருக்கலாம். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்களை அல்லது ஒரு பெற்றோரை கூப்பிட்டு உங்களுடைய பிள்ளை என்னவாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று கேட்டால் எல்லாரும் சொல்றது டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணுங்கிறத விட என்ற பையன் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரிய ஆள் என்பவர் யார் அப்படிங்கிறது எனக்கு முன்னால் ஒரு கேள்வி. பெரியவர்னா யாரு? வயசுல மூத்தவங்களா, இல்ல நல்லா கல்வி கற்று நல்ல வேலையில் அமர்ந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல முறையில் திருமணம் செய்து குழந்தை குட்டிகளை பெற்று பெருமையாக வாழ்பவர்கள் பெரியவர்களா, இல்ல டாக்டர்கள் பெரியவர்களா, என்ஜினியர்கள் பெரியவர்களா என்பது ஒரு கேள்வி. அப்ப பெரியவர் என்பவர் யார் அப்படின்னா, யார் ஒருவர் இருப்பினால் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும், ஏழை வாழை மக்களும், சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் பயன்பெறுகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். அந்த வகையிலே இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் பெரியவர்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பவுண்டேஷன் அமைத்து எதிர்காலத்திலே நல்ல பல சேவைகளை செய்ய காத்திருக்கக்கூடிய நண்பர்களும் பெரியவர்கள். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிரில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பெரியவர்கள். பெரியவர் என்பவர் வேறு யாரும் இல்லை, நாம் எல்லாம் தான் பெரியவர்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலே வளர்த்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கப்பலோட்டிய தமிழருடைய பேரர் அவர் தான் இந்த கருத்துக்களை சொன்னார்கள். நம் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்க வேண்டியதா இருக்குது. நாங்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றம் என்றுதான் வைத்திருக்கிறோம். எந்த ஒரு தனி மனிதருக்கும் மன்றம் வைக்கவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலைக்காக 200 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு மகாத்மா காந்திஜி, நேருஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, இங்கே நம்முடைய தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனை பேர்? கப்பலோட்டிய தமிழன் ஐயா தான் முதலிலே வருவார். கப்பலோட்டிய தமிழன் ஐயா அவர்கள், அதே போல வீரம்புரி தேவர்கள், சிவா ஐயா அவர்கள், சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள், தீரன் சின்னமலை ஐயா அவர்கள், திருப்பூர் குமரன் அவர்கள்,
கருத்தாலும் கரத்தாலும் கவிதைகளாலும் கட்டுரைகளாலும் புரட்சியை ஏற்படுத்திய பாரதியார், பாரதிக்கு தாசனாக வந்த பாரதிதாசன் இவர்கள் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் விடுதலைக்காக இனிமேலும் யாரெல்லாம் உயிர் துடிப்போடு போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மன்றத்தினுடைய அங்கம்தான். அதனால்தான் எங்களுடைய மன்றத்திற்கு பெயர், என்னை 5 பேர் வியந்து கேட்டார்கள், இந்த மன்றத்திற்கு பெயர் எப்படி இப்படி வைத்தீர்கள் என்று. மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மரியாதைக்குரிய ஐயா முருகானந்தம் IAS அவர்களும், அதே போல உமாநாத் IAS ஐயா அவர்களும், கோசலராமன் IAS ஐயா அவர்களும், அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடிய எடிட்டர் பீம்சிங் அவர்களும், பீம்சிங்கினுடைய மகன் பி லெலின் ஐயா அவர்களும் கேட்டார்கள். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், விடுதலை என்பது எந்த ஒரு தனி மனிதராலும் கிடைக்கவில்லை, கருத்தாலும் கரத்தாலும் அகிம்சையாலும் ஆயுதம் ஏந்தியும் லட்சோப லட்சக்கணக்கானோர் போராடியதனுடைய விளைவுதான் இந்த விடுதலை. அதனால்தான் நாம் விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றம் என்ற பெயரை வைத்திருக்கிறோம். ஆகவேதான் தலைவர்களே, யாரையும் துதிபாடுவது சேவையாகிவிட முடியாது. ஐயா அவர்கள் ஒன்றை கேட்டார்கள், கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் நிவாரணம் கொடுத்தீர்கள், யாரெல்லாம் அங்கு சென்று பணியாற்றினீர்கள் என்று கேட்டார்கள். கஜா புயல் மட்டுமல்ல, 2015 வந்த சுனாமிக்கும் ஒரு 50,000 ரூபாயை எங்கள் மன்றத்தின் சார்பில் நிதியாக திரட்டி கொடுத்தோம். அதே போல அண்டை மாநிலமான கேரளத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அவர்களுக்கும் 50,000 ரூபாயை வசூல் செய்து கொடுத்தோம். அதே போல இன்றைக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தானா ஹரிகரன் IAS அவர்களிடம் நேற்றைய முன்தினம் ஒரு 50,000 ரூபாய்க்கான வரைவோலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நிவாரண நிதிக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அந்த செய்தி கூட இன்றைக்கு தினகரனுடைய நாளிதழில் வந்திருக்கிறது. இது பெருமையெல்லாம் ஒன்றுமில்லை. என்னை கேட்டார்கள் வசூல் செய்யும் போது, ஏப்பா இந்த 2 ரூபாயும் 10 ரூபாயும் வாங்கிட்டு போய் நீ கொடுத்து புயல் நிறுத்திடுவியான்னு கேட்டாங்க. எனக்கு நான் கேட்டேன், புயலை நிறுத்துவதல்ல நோக்கம், அது இயற்கையினுடைய விளையாட்டு. நான் மனிதனாக பிறந்தது எதற்கு? பெரிய உதவி செய்தேன் என்று சொல்லுவதை காட்டிலும் என்னுடைய பங்களிப்பிலே ஒரு குண்டூசி அங்கே வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை தவிர நோக்கம் ஒன்றுமில்லை. நானும் மனிதன், என்னை போல் நீங்களும் செய்தால் குண்டூசி என்ன ஆகு, பெரிய ராடு லெவல்ல வந்துரு. ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய சிறிய பங்களிப்பு தான் சேவை, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார் சேவைனா என்னன்னு. அன்றாட பணிகளில் ஒன்றாக நாங்கள் சேவையை வைத்திருக்கிறோம். சேவை என்பது ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கலோ சித்திரை திருநாள்லையோ மேடைகள் அமைத்து ஆட்களை எல்லாம் பெரியவர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு கச்சேரி நடத்தி முடிக்கிறதில்ல. மனிதனுடைய அன்றாட பிரச்சனைகளில் தலையிட்டு அதற்கான தீர்வை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இது எங்கள் புராணத்தை பாடுவதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அத்தகைய காரியங்களைத்தான் அப்துல் கலாம் ஐயா பவுண்டேஷனும் செய்ய வேண்டும் என்பதை முதலிலே என்னுடைய வேண்டுதலாக முன்வைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்துல் கலாம் ஐயார் நான் பேசுவதற்கு தகுதியே இல்லை என்று எனக்கு தெரியாது. அவர் இந்தியாவின் இமயம், இந்திய நாட்டின் தலை இமயமாக நிமிர்ந்து நின்றவர். இந்திய விஞ்ஞானத்தின் கருவுருவாய், அன்பு பாசம் கருணை இவற்றின் திருவுருவாய், எளிமை நேர்மை அறிவு திறன் கொண்ட மாமனிதர் அவர்தான். இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து 2020ஆம் ஆண்டில் இந்தியா வல்லரசாக கனவு காணுங்கள் என்று அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர். இந்தியாவின் ஏவுகணை நாயகன், அணு விஞ்ஞானி, மாணவர்களின் நம்பிக்கை விதை, வெற்றிகளை குவித்த விண்வெளி நாயகன் கலாம், இந்திய மாணவர்களின் இதய கோயிலிலே குடிகொண்ட நாயகன், இந்தியாவின் இமயமாய் உயர்ந்து நின்றவர், பாரத திருநாட்டின் தலைமகனை, ராமேஸ்வரம் கடற்கரை அலைமகனை, எம் தமிழ் மகனை வாயார புகழ்ந்து பணிந்து வணங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன் அப்துல் கலாமை பற்றி இதை விட நான் என்ன சொல்லணும், சொல்லிட்டே போலாம். அப்துல் கலாம் ஐயா நாம சொல்ற அளவுல சுருக்கமானவர் அல்ல. அவர் மனிதத்தின், அதாவது மரணத்தில் கூட மனிதத்தை மறக்காத மாண்பாளர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதற்காக ஒரு சிறிய பதிவை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். மனிதத்தை மறக்காத மாண்பாளர் அப்துல் கலாம் ஐயா என்று கடந்த மாதம்
திருவண்ணாமலை வேட்டவலத்திலே ஒரு விழா நடைபெற்றது. அப்துல் கலாம் ஐயவர்களுக்கு ஒரு விழா எடுத்து அந்த விழாவிலே கவிதை வாசித்தவர்களுக்கு அவர்களுடைய கவிதைகளை புத்தகங்களில் இடம்பெற செய்து விருதுகள் எல்லாம் கொடுத்து மகிழ்வித்தார்கள். அந்த புத்தகத்திலும் கூட நான் எழுதிய சில வரிகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பெருமையோடும் பெருந்தன்மையோடும் சொல்லிக் கொள்கிறேன். மனிதத்தை மறக்காத மாமனிதர் அப்துல் கலாம், புண்ணிய தலமாம் ராமேஸ்வரம் மண்ணில் தோன்றிய மாமனிதர், இந்திய திருநாட்டின் கண்ணியமிக்க கலாம் என்னும் பூமனிதர், ஊர் நாடு நகரம் போற்றும் ஓர் ஒப்பற்ற விஞ்ஞானி, மக்கள் நலன் காக்கும் அக்னி ஏவுகணையை ஏவியவர், மாற்றுத் திறனாளிகளுக்கு காலியர்களின் எடையை குறைத்த மெஞ்ஞானி, இஸ்ரோ இயக்குனர், அவர்தான் இளைஞர்களின் வழிகாட்டி, பொறுப்பேற்ற ரோகிணி அணு விண்கலம் கண்ட பொறிஞர், 2020 இந்தியா வல்லரசாகும் என்ற விடியலின் கனவை விதைத்த அறிஞர், அவர்தான் இஸ்ரோ வளாகத்தில் உயர்ந்து நீண்ட சுவர்களில் பாதுகாப்பு அரண் கருதி அமைக்கப்பட்ட கண்ணாடி துண்டுகள் அன்றில் பறவைகளின் கால்களில் காயப்படுத்தும் என்று எண்ணி அப்புறப்படுத்த சொன்ன உயிர் இரக்கமொழிந்த 2வது வள்ளலார், ஆறறிவில்லாத அன்றில் பறவைகள் மீதும் அலாதி அக்கறை கொண்டது அப்துல் கலாமின் ஆன்மா, மானுட நேயம் கொண்ட மகாவீரர், வள்ளலார் போல் மகாத்மா காந்தி போல் மனித நேயம் கொண்ட கலாம், எழுந்து நின்று வணங்குவோம், இவர்தான் இந்தியாவின் 2வது மகாத்மா. சமுதாய ஒற்றுமை, பாரத வளர்ச்சி, இளைய தலைமுறையின் எழுச்சி, கலாமின் தொலைநோக்கு பார்வை, இம்மூன்று முத்துக்களும் இம்மூன்று மந்திரங்களும் 8 திசை முழுவதற்கும் எழுதி கொடுத்த திருமந்திரங்கள். 2002ஆம் ஆண்டில் கலாம் குடியரசுத் தலைவரானார். குடியரசு மாளிகையில் பணிபுரிந்த 300 பேர் பணியாளர்கள் 20 பேர்களாக குறைத்துக் கொண்டு எளிமைக்கு இலக்கணம் வகுத்த இலக்கணத்தின் இலக்கணம் கலாம். மரணத்தின் விளிம்பில் கூட மனித நேயம் காத்தவர். பாதுகாப்பு படை வீரர்களை பார்த்து கால்கடுக்க நிற்காதீர்கள், உணவறிந்து விட்டீர்களா என மனம் நெகிழ்ந்து கேட்ட அன்பாளர். மரணத்தின் இறுதி பொழுதிலும் மனிதத்தை மறக்காத மாண்பாளர். இந்திய சரித்திரத்தில் நீங்கள் பொறித்து வைத்த பெயர் பொக்ரான். மணிமணியாய் சிந்தித்து ஆராய்ச்சியால் அணி அணியாய் அக்னி ஏவுகணைகளை ஏவி நீங்கள் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 என இறங்கு முகத்தில் எண்ணுகிற போதெல்லாம் இந்தியா ஏறுமுகத்தில் இமயத்தின் சிகரத்தில். பிறப்பு என்பது சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று உரைத்த அவரே ஓர் எடுத்துக்காட்டும் ஆவார். இளைஞர்களின் இதய கோயிலில் குடிகொண்ட கலாம், பாரத திருநாட்டின் தலைமகன் கலாம், கடற்கரை அலைமகனை, ராமேஸ்வரம் தமிழ் மகனை பணிந்து வணங்குவோம், வாயார புகழ்ந்து வாழ்த்துவோம், கலாம் கலாம் சலாம் சலாம் என்று சொல்லி என்னையும் இந்த விழாவில் பேச அழைத்த அப்துல் கலாம் அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் அதை முன்னின்று நடத்துகிற அருமை நண்பர் ரூபன் அவர்களுக்கும், மருதாசலம் அவர்களுக்கும், பிரபாகரன் அவர்களுக்கும், அவரோடு ஒத்துழைப்பு நல்கி இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து அங்கத்தினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், தொண்டாமுத்தூர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் முடிவு என்பது எதுவும் இல்லை. போராட்டங்கள் உனதாக இருக்க பழகு. தோல்விகள் வரும் அஞ்சாதே, வெற்றிகள் உன்னுடன் சேரும். தொடர்ந்து முன்னேறு. போதும் என்ற நிலையை விட்டு உழைத்து முன்னேறு. என்றும் வெற்றிகள் உன்னுடன் மறக்காதே. உலகத்தை அஞ்சி வாழ்ந்திடாதே. நினைத்ததை செய், நல்லதை செய். வெற்றி பாதை உன்னுடையதே. நல்ல வெற்றியை பெற்ற திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். பெண்ணே, குலம் காக்க வந்த தேவதை நீ, ஒருபோதும் குலைந்து போகாதே. சாதிக்க பிறந்தவள் நீ, ஒருபோதும் சலித்து போகாதே. மலரப் பிறந்தவள் நீ, ஒருபோதும் உதிர்ந்து போகாதே. ஒளிரப் பிறந்தவள் நீ, ஒருபோதும் ஒளிந்து போகாதே. ஆக்கப் பிறந்தவள் நீ, ஒருபோதும் அச்சம் கொள்ளாதே. துக்கம் வந்த போதும் துவண்டு போகாதே. எதிரிகள் முளைத்த போதும் எரிந்து விடாதே. உன்னை கசக்கி எறிந்தாலும் கதிராய் முளைத்து வா. முளைத்து வாருங்கள் மலர் சகோதரி அவர்களே. எல்லாம் வல்ல இறைவன் திருவடி
இல்லை எனது மனமொழிமைகளால் வணங்கி என் உரையை துவக்குகிறேன். எனக்கு இந்த மேடை புதிது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்மீகம், சத் சங்கம், ஹரிகதா. இதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் முதல் பார்க்கக்கூடிய ஒரு மேடை இந்த மாதிரி ஒரு மேடை. இதே ஒரு ருக்மணி கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம் அப்படின்னா ரொம்ப அழகாக அதை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு இதில் என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. இருந்தாலும் ஏதோ நல்ல விஷயம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த முயற்சி வளர நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற பெரியவாளுக்கும் சபையில் இருக்கிற பெரியவாளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன்.